தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயுடன் மாநில தலைமை தேர்தல் ஆணையர் நிர்மலா சாமி சந்திப்பு. மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாக தகவல். அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டு புதிய அமைச்சர்கள் நாளை பதவியேற்க உள்ளதாக தகவல். ஆளுநர் அர்லேக்கர் இன்று இரவு சென்னை வருவது உறுதியாகியுள்ளதால் காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழா நடத்த திட்டம். தாவேக அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து IUML நாளை முக்கிய முடிவு. மூத்த நிர்வாகிகளுடன் நாளை காலை ஆலோசனை. தாவேக அமைச்சரவையில் விசிக இடம்பெறுவது குறித்து ஆலோசித்து முடிவெடுப்போம் என திருமாவளவன் அறிவிப்பு. அமைச்சரவையில் அதிமுக MLA-க்களுக்கு இடமில்லை என பரபரப்பு பேட்டி. இத்தாலி பிரதமர் மெலோனிக்கு மெலோடி சாக்லேட்டை பரிசளித்த பிரதமர் மோடி. இருவரும் கலகலப்பாக சிரித்த வீடியோ இணையத்தில் வைரல். Prime Minister Modi brought us a gift, a very, very good toffee. Melody. நாட்டில் விவசாயிகள், இளைஞர்கள், பெண்கள் துயரத்தில் இருக்கும் போது பிரதமர் மோடி இத்தாலியில் ரீல்ஸ் எடுக்கிறார். இது தலைமைத்துவத்துக்கு அழகல்ல என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடும் தாக்கு. கிட்னி மோசடி புகார் தொடர்பாக மீண்டும் விசாரணை நடத்த தயாராகும் சுகாதாரத்துறை. மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள், இடைத்தரகர்கள் என யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்க சுகாதாரத்துறை உத்தரவு. கட்டுமான நிறுவன உரிமையாளர் மீதான குண்டர் சட்ட வழக்கில் சென்னை முன்னாள் காவல் ஆணையர் அருண் நேரில் ஆஜராக உத்தரவு. குண்டர் சட்ட உத்தரவு கொடூரமானது. குண்டர் சட்டத்தில் அடைக்க உத்தரவு பிறப்பித்த அதிகாரி யார் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு எதிரான குண்டாஸ் தடுப்பு சட்ட நடவடிக்கையை ரத்து செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. வேறு வழக்கு நிலுவையில் இல்லை என்றால் சிறையில் இருந்து சவுக்கு சங்கர் விடுதலை செய்யப்படுவார் என தகவல். பள்ளி விடுதிகளில் சாதி பெயர்கள் நீக்கப்படுவதை உறுதி செய்ய கோரி மனு. பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலர், இயக்குநர், ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தென்காசியில் உள்ள அரசு மருத்துவமனை, அம்மா உணவகங்களில் தாவேக மாவட்ட செயலாளர்கள் ஆய்வு செய்து சர்ச்சை. மக்கள் பிரதிநிதிகளாக இல்லாதவர்கள் எப்படி ஆய்வு செய்ய முடியும் என நெட்டிசன்கள் கேள்வி. திமுகவின் பயணம் ஒரு நாளும் ஓயாது. தமிழ்நாட்டின் நலன் காக்க மேலும் உழைப்போம். கருணாநிதி பிறந்த நாளை முன்னிட்டு தொண்டர்களுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் கடிதம். சென்னையின் பல பகுதிகளில் வெப்பநிலை 40 முதல் 42 டிகிரி செல்சியஸாக பதிவு. அனல் காற்று வீசியதால் மக்கள் கடும் அவதி. நீலகிரி, கோவை, தேனி, ஈரோடு, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் 3 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். காரைக்கால் பேரளம் இடையிலான ரயில் போக்குவரத்து 40 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் தொடக்கம். புதிதாக கட்டப்பட்ட திருநள்ளாறு ரயில் நிலையத்திற்கு வந்த ரயிலை உற்சாகமாக வரவேற்ற பயணிகள். கீழ்வேளூர் அருகே டாஸ்மாக் கடைக்கு எதிராக மக்கள் அண்மையில் போராடி இருந்த நிலையில் தீ வைத்த மர்ம நபர்கள். டாஸ்மாக் கடையில் தீ அணைக்கப்பட்டு மீண்டும் மது விற்பனை படுஜோர். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோயாளிகளின் படுக்கைகளில் எலி நடமாட்டம். நோயாளிகளின் உடைமைகளில் சுற்றி விளையாடும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி.
ஒகேனக்கலில் 63வது மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்தார் மாவட்ட ஆட்சியர். பிரையன் பூங்காவில் பூத்து குலுங்கும் மலர்களை கண்டு ரசித்து புகைப்படம் எடுத்த சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. நீலகிரி மாவட்டம் காட்டேரி பூங்காவில் மே 22ஆம் தேதி முதல் மே 24ஆம் தேதி வரை மலைப்பயிர்கள் காட்சி. குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் மே 27ஆம் தேதி 66வது பழ கண்காட்சி தொடங்கும் என தோட்டக்கலைத்துறை நிர்வாகம் தகவல். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே கோலாகலமாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி. வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் காளைகளுக்கும் பரிசு மழை. அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் அருகே 2 பகுதிகளில் பயங்கர காட்டுத்தீ. தீயை கட்டுப்படுத்த மீட்பு படை திணறுவதால் சுமார் 10,000 மக்கள் அவசரமாக வெளியேற்றம். அமெரிக்காவிடம் இருந்து 200 போயிங் விமானங்களை வாங்கும் சீனா. கடந்த 10 ஆண்டுகளில் ஒரே முறையில் அதிக விமானங்களை வாங்குவது இதுவே முதன்முறை என சீன நிதி அமைச்சகம் தகவல். நேற்றைய அரை சதம் தன் அம்மாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக வைபவ் சூரியவன்ஷி மகிழ்ச்சி. அரை சதம் அடித்த கொண்டாட்டத்தின் போது காட்டப்பட்ட சைகை குறித்து மனம் திறந்த வைபவ் சூரியவன்ஷி.